பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த கால வேளையிலும் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக சங்கீதம் 46வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க போமாக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, இங்கே சங்கீதத்தில் நாம் பார்க்கின்றோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவன் நம்மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. அதே 46ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்விலே அடைக்கலமாய் இருக்கிறார், பெலனாய் இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருக்கு பிரியமானதை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் ஒரு வேளை வாழ்வோமானால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழுவோம், வளருவோம். தேவ சமாதானம் இந்த நாள் முழுவதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே, இந்த காலை வேளையிலும் கூட அடியார்களை தாழ்த்துகிறோம் அப்பா. கடந்து போன காலங்கள்
மாதங்கள், வாரங்கள், நாட்கள், நேரங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய ஆயுசு காலங்களிலே ஒரு நாளை கிருபையாய் தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவக்கரம் எங்களோடு இருக்கும்படியே செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறீர், அனுகூலமான துணையாய் இருக்கிறீர், எங்களுக்கு பலனாக இருக்கிறீர் என்று சொல்லி உடைய வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோமே. ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உமக்கு பிரியமானவர்களாய், உம்முடைய சித்தம் நிறைவேற்றுகின்றவர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ வளர அனுக்கிரகம் செய்ய முடியாது செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெறா குடும்பம் ஆசிர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள் உண்டு, குறைவுகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த காரியங்கள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் வாக்கிய பண்ணி இந்த நாளை தெய்வீக சமாதானத்தோடு நீர் ஆஸ்வதிக்க முடியாது மன்றாடுகிறோம். உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு பாராட்டி வருகிற எல்லா தயவுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், பாதுகாப்புக்காய், நன்மைகளுக்காய் நாங்கள் உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. பலவீனமாக இருக்கிற மக்களுடைய பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுங்க. இன்னுமாக எங்களுடைய வாலிப பிள்ளைகள் விசுவாசத்தில் பலனடைய அவருடைய கல்வி, அவருடைய எதிர்கால திட்டங்கள், திருமண காரியங்கள் எல்லாம் வாக்கிய பண்ணும்படியாக சம்மத்தை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கற்ப காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல சுகப்பிரசத்தை கொடுத்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக தங்களுடைய முதல் வாரிசை குழந்தைகளை சுகமாக பெற்றெடுக்க உதவி செய்ய முடியாமல் சமத்தில் நாங்கள் செபிக்கின்றோம். அதே போல் பிள்ளை செல்வங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே பிள்ளை செல்வங்களை கொடுக்கும்படியாக சமூகத்தில் மன்றாடுகிறோம். வேலை இல்லாத கஷ்டப்படுகிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்விலே வேலை வாய்ப்பு வருமானத்தை கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகம் எங்களோடு இருக்கும்படியாக செபிக்கிற இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகிற, திருமண நாளை காணுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர்பராக குடும்பமாக நீர் ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிற இந்த நாளை உமக்கு உகந்த ஒரு நாளாக நாங்கள் செயல்படுத்தி கொள்ள தேவரீர் அனுக்கிரகம் செய்ய முடியாமல் சம்பத்தை நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய குற்றம் குரலை தயவாய் மன்னிங்க. நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.